அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்கு அழகாக காட்டப்பட்ட ஒரு தீபாராதனை காட்சி மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான ராஜ அலங்காரத்தில் இப்படி வழிபாடு செய்வதால், அது மட்டும் இல்லாமல் ஆண்டிக்குளத்தில் வழிபாடு செய்தால் என்ன பலன், முருகப்பெருமானுக்கே இருக்கக்கூடிய பல சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முக்கியமாக இந்த தீபாராதனை காட்சியை தொடர்ந்து முழுமையாக பார்க்கலாம். இந்த காட்சியை பார்க்கும் போதே நம்ம வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் ஓம் முருகா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக் கொள்ளுங்க. மேலும் பங்குனி உத்திரத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் பார்த்து வியந்து நிறைய நன்மைகள் நடந்த முருகப்பெருமான் கோவில் எது என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே இருக்கா, எனக்கு ஒரு நல்ல பரிகாரமோ அல்லது நல்ல ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது இந்த வீடியோவில் முருகப்பெருமானுக்கு காட்டப்பட்ட அந்த தீபாராதனை அழகான ஒரு காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் முருகப்பெருமானுக்கு கருவறையில் அழகான ஒரு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இந்த ராஜ அலங்காரம் முருகனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்கு எவ்வளவு ஒரு மன நிம்மதி ஏற்படுது பாருங்களேன். இந்த அழகான முருகன் கையில் வேல் வைத்து கொண்டு இங்கு தீபாராதனை காட்டக்கூடிய இந்த காட்சி ரொம்பவே அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது இப்போ உங்கள் மனசில் என்ன வேண்டுதல் தோன்றுகிறதோ அதை அந்த முருகனை நினைத்து சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விரைவிலேயே அந்த அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பொதுவாகவே ராஜ அலங்கார முருகனை நாம் இந்த கோலத்தில் யாரெல்லாம் தரிசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான தரிசனம் செய்கிறது விசேஷமாக பார்க்கப்படுது. நம்ம எல்லோருக்குமே தெரியும். நம்மளுடைய இன்னல்களை எல்லாம் நீக்கி நட்பலன்களை அளிக்கக்கூடிய முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் தரிசிக்கலாமா, ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கும் பலர்கிட்டையும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்ம எல்லோருமே இறைவனை தரிசிக்கும் போது நமக்கான செல்வம் உள்ளிட்ட தேவைகள் என்ன, எந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் தீர்க்க விரும்புகிறோம் அப்படிங்கிற வேண்டுதலை இறைவன் முன் வைக்கிறது வழக்கம். தெய்வங்களை விட முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரம் ஆண்டி கோலத்தில் காட்சி தருவது முருகப்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு அனைத்தையும் துறந்த நிலை, ஞானத்தை விரும்பக்கூடிய நிலை தான் முருகப்பெருமானின் ஆண்டிக்கோலம். யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனையும் தீராத நோயும் துரத்துகிறதோ அவர்கள் முருகப்பெருமானுடைய ஆண்டிக்கோலத்தை தரிசித்தால் பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க, பேச இயலாதவங்க, மன சஞ்சலம் உடையவங்க, கோபத்தின் உச்சிக்கே போகக்கூடியவங்க இயல்பு நிலைக்கு திரும்ப அவர்கள் சாத்வீக குணத்தை தரக்கூடிய மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய ஆண்டிக்கோலத்தை தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் ராஜ அலங்கார முருகனை யார் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாழ்க்கை தொடங்குறவங்க, திருமணம் நடக்கும்போது நமக்கு நன்மையான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறவங்க, புதுமனை விழாவிற்கான முன்னேற்பாடுகள் செய்யும்போது, கிரகப்பிரவேசத்தின் போது, வீடு விற்பதற்கான செயல் தொடங்கும் போது அல்லது அதை விற்கும்போது நாம் ராஜ அலங்கார கோலத்தில் இருக்கும் முருகனை தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது. எளிதில் விளங்கும்படியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்மளால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்ய தொடங்கும் போது ராஜ அலங்கார கோலத்தில் நம் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். இறைவன் அந்த செயலை நிறைவேற்ற துணைக்கு நமக்கு நிற்பார். அதுவே நம்ம கையில் எதுவும் இல்லை, நம்மளால் முடியாது, அதாவது மருத்துவ சிகிச்சை, நோய், கடன் பிரச்சனை, வறுமை, இந்த மாதிரி நம்மளால் முடியாது, கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவற்றை தீர்க்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய ஆண்டிக்கோலத்தை தரிசிக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாக முருகப்பெருமானின் எந்த ஒரு அலங்காரத்தை தரிசித்தாலும் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர். ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவன் சரியான பாதையில் போய் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து இன்பமான பாதையில் பயணித்து வாழ்க்கையை வழிநடத்துவான் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக அதனால் நாம் தவறாது முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது முக்கியம். அதில் முக்கியமாக முருகப்பெருமானுக்கு உரிய நாளான இந்த பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஸ்கந்த சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் அவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லதுங்க. நம்ம வீட்டில் கட்டாயமாக நம்ம வைக்க வேண்டிய முருகருடைய படம் ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகர் படம். ஒவ்வொரு வீட்டிலுமே பிரம்மாண்டமாக இருக்க வேண்டிய முருகர் படமும் இதுதான். நிறைய பேர் வீடுகளில், பெரும்பாலான வீடுகளில் பிரம்மாண்டமாக மாட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதே போல் முருகப்பெருமான் ராஜ அலங்கார படம் பிரம்மாண்டமாக எந்த ஒரு வீட்டில் வைக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் நிச்சயமாக செல்வ செழிப்புக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராஜ அலங்கார திருவுருவ படமானது கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்கிற மாதிரி வைக்கலாங்க. முருகனுடைய கண்கள் சூரிய உதிக்கக்கூடிய திசையை பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போது நாம் இந்த படத்தை மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சுவற்றில் மாட்டி வைக்கணும், ரொம்பவே நல்லது. அப்போது தினமும் முருகப்பெருமான் சூரிய உதயத்தை பார்ப்பார். இந்த முருகப்பெருமானுக்கு வெட்டி வேரால் செய்யப்பட்ட மாலையை வாங்கி அணிவிக்க வேண்டியது ரொம்ப நல்லது. வெட்டி வேர் மாலையை முருகப்பெருமானுக்கு நிரந்தரமாக போட்டு வைத்தால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது உடனடியாக தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் வாசனை நிறைந்த பூக்களை அந்த முருகப்பெருமானுக்கு போடுறது ரொம்ப நல்லது. பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யும் போது இந்த முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனைகள் காண்பிக்க வேண்டியது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு கால நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பன்னீர் ரோஜாக்களால் அலங்காரம் செய்யலாம். செவ்வரளி பூக்களை வாங்கி கூட நம்ம இப்படி போட்டு வழிபாடு செய்யலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது, கடன் சுமை இருக்காது. உங்களுடைய வீட்டு பூஜை அறை சின்னதாக ராஜ அலங்கார முருகன் இருக்கிறாரு அந்த பூஜை அறையில் அப்படின்னு சொன்னால் அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம். கொஞ்சமாக வெட்டி வேர் வாங்கி கூட அந்த திருவுருவ படத்துக்கு சாற்றலாம். இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறவங்க வசதிக்கு ஏற்ற பிரம்மாண்டமான ஒரு ராஜ அலங்கார முருகரை வாங்கி வழிபாடு செய்யுங்க. குடும்ப கஷ்டத்தில் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குறிப்பிட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை காண்பதற்கான ஒரு நேரமாக இது இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்வது அவசியம். அதாவது நம்ம இந்த முருகப்பெருமானுக்கு விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம். பங்குனி உத்திரம், தைப்பூசம் இந்த மாதிரி நேரத்தில் கூட அவருக்கான விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பேர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி படை வீடுகளுக்கு போய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் இப்படி பங்குனி உத்திர திருவிழா வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. பழனி இப்படி நீங்க என்ன மாதிரியான விரதங்களை எல்லாம் முருகப்பெருமானுமே வள்ளிதேவியோட அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல 1ஆம் தேதி இரவு 7 நீங்க முருக பக்தர் அப்படினாலும் ஏப்ரல் உங்களுடைய பெயர் முருகனை சார்ந்த பெயராக பழனி கிரிவலத்துல தேர் மறக்காம உங்களுடைய விழா ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. வீடியோ இந்த உங்களுக்கு பிடித்த மாதிரி நிறைய தகவல்கள் பழனிக்கு போகக்கூடிய இந்த பங்குனி மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பங்குனி உத்திர காலம் தொடங்குதுங்க. என்ன நண்பர்களே, அறுபடையோட மட்டும் இல்லாம எல்லா கோவிலும் முருகப்பெருமான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அறுபடை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக பழனி முருகன் கோவில்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உள்ளிட்ட திருவிழாக்கள் ரொம்ப வெகு சிறப்பா விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது. இந்த தைப்பூச திருவிழாவில் பாதயாத்திரை கூடவே இருக்க பிள்ளைக்கான மரத்திருவிழாவில் தீர்த்த காவடி நன்றி பக்தர்கள் பழனிக்கு வர்றது சிறப்பு. பழனி முருகப்பெருமான் சிலை நவபாசானத்தால் ஆனது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதனால் கோடை காலமான பங்குனி சித்திரை மாதங்களில் முருகப்பெருமான குளிர்விக்கும் பொருட்டு காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்த காவடி எடுத்து பக்தர்கள் பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க. இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திர திருவிழா பங்குனி உபகோவிலான திரு ஆவினன்குடி, அதாவது பழனி உபகோவிலான திரு ஆவினன்குடி கோவிலில் கொடியேற்றத்தோடு வெகு சிறப்பாக தொடங்கியிருக்குங்க.
இதையொட்டி இங்கு கிராம சாந்தி, வாஸ்து சாந்தி பூஜை, அஸ்திர தேவர் உலா ஆகியவை நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்குது. குறிப்பிட்டு திருஆவினன்குடி கோவிலில் விநாயகர் பூஜை, புண்ணிய பாஜனம் நடந்திருக்கு. பிறகு சேவல், மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிமரம் முன்பு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுது. மேலும் முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானைக்கு பால், பழம், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் அப்படின்னு 16 பொருட்களால் அபிஷேகங்களும் சிறப்பு அலங்காரங்களும் நடைபெற தொடங்கியிருக்கு. முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையோடு சப்பரத்தில் எழுந்தருளக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. அதை அடுத்து அஸ்திர தேவர் விநாயகர் சிலை முன்பு மயூர யாகம், வாத்திய பூஜைகள் நடைபெறுது. பிறகு காலை 9:30 மணி முதல் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டிருக்கு. அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என சரணகோஷம் எழுப்பி பிறகு ஓதுவர்கள் திருமுறை பாடியதை அடுத்து கொடிமரம், முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானைக்கு தீபாராதனை எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜையில் மூலவருக்கு 16 வகை அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடந்திருக்குங்க. பிறகு மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு காப்பு கட்டு நடந்தது. அதை அடுத்து சண்முகர், உற்சவர், துவாரபாலகர்கள், மயில் வாகனம் மற்றும் பெரியநாயகி அம்மன் கோவிலில் சோமஸ்கந்தர், சிவன், பெரியநாயகி அம்மன், நடராஜர், சிவகாமி அம்மன் ஆகியோருக்கு காப்பு கட்டுதல் நடைபெறுதுங்க.